நீங்கள் எப்பேற்பட்ட படையணியாகவும் இருக்கலாம், வித்தை தெரிந்தவர்களாகவும் இருக்கலாம், ஏன் சித்தே கூட அறிந்தவர்களாகவும் இருக்கலாம். நீங்கள் எவ்வளவு சிறந்த அணியாக இருந்தாலும் உங்களை வழிநடத்த ஒரு தலைவன் அமையாவிட்டால் களத்தில் நீங்கள் இருளில்தான் நடக்க வேண்டியிருக்கும். யுத்த களத்தில் தலைவன்தான் உங்களுக்கு கண் போன்றவன். அவனின் வார்த்தைகள் தான் உங்கள் அடுத்த அடியை முடிவு செய்யும். அவனின் வீரம்தான் உங்கள் மொத்த பேரின் வீரமாக இருக்கும். அவனின் வியூகம் தான் உங்களுக்கு மகுடத்தை வென்று தரும். களத்தில் அவனின் வாக்கே வேத வாக்கு. களத்தில் நிற்பவர்களுக்கும் களங்களை சந்தித்தவர்களுக்கும் தெரியும் களத்தில் தலைவனின் கதாபாத்திரம் என்னவென்று. களத்தை வென்றவர்களுக்கு தெரியும் அவர்கள் வெற்றி எப்படி வந்தது என்று. தலைவனுக்கு மட்டுமே தெரியும் எதிரியை எங்கே அடித்தால் வெற்றி எப்படி நம் பக்கம் வரும் என்று. வெல்ல நினைப்பவர்களுக்கு தலைவனின் வார்த்தைகள் தான் வேதம். சுத்தமான வீரர்கள் தலைவன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தலைவனின் வாக்கை செய்து முடிப்பார்கள். தலைவனின் அருளால் இனத்தின் இருளை துடைப்பார்கள். நிச்சயமாக பூவுலகை மீண்டும் ஆழ்வார்கள் பாண்டியர்கள். உலகத் தமிழினத்தை பல்லாண்டு கால இருளில் இருந்து மீட்டெடுத்த பாண்டியருக்கு ராஜவணக்கம்.